சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தென் மாவட்டத்தில் இருந்து வருகின்ற மக்கள் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய பேருந்து நிலையம் என்பது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 லட்சம் பேர் வந்துட்டு செல்லக்கூடிய பேருந்து நிலையம். எத்தனை ஏழை எளிய மக்கள் வருவார்கள். நீங்கள் காரில் செல்வார்களால உங்களுக்கு பேருந்து நிலையம் வர வேண்டிய அவசியம் இல்லை முந்தைய ஆட்சியாளர்களுக்கு. ஆனா அந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவதெல்லாம் ஏழை எளிய மக்களும் குழந்தைகள் அந்த பகுதியில் வருவாங்க. எங்களுடைய அறிவிப்பதை அண்ணன் சாமிநாதன் சொன்னார்கள், குடிநீர் எப்படி அதை பயன்படுத்த முடியும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஏற்கனவே அந்த பகுதியிலே உணவு கிட்டங்கி அரிசி அடுப்பதற்காக கிட்டங்கி கட்டியிருக்காங்க. அந்த கட்டடத்தை சென்று பாருங்கள். அந்த கட்டடம் 5 ஆண்டுகள் கூட நிலைக்க முடியவில்லை. ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது தொலைதூர பார்வை வேண்டாமா உங்களிடம்? செலவிலே இந்த பேருந்து நிலையம் அமையக்கூடிய இடம் என்பது ஒரு சுடுகாட்டுக்கு இடமான இடமாக இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் அந்த பகுதியில் ஒரு புல்லு புண்டு கூட வளராத ஒரு மிக மோசமான கடல் தண்ணீரோடு கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமான உப்பு தன்மை உள்ள ஒரு பகுதியாக இருக்கின்றது. அந்த பகுதியிலே பேருந்து நிலையத்தை அமைத்தால் வருங்காலங்களில் தென் மாவட்டத்திலிருந்து வருகின்ற அனைத்து மக்கள் பயன்படக்கூடிய அந்த பேருந்து நிலையம் என்பது சுகாதாரக்கேடு ஏற்பட்டு மாசுக்கேடு ஏற்பட்டு மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகையால் இந்த பேருந்து நிலையம் செல்லக்கூடிய இடத்தை நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்காக அந்த பேருந்து நிலைய இடத்தை இந்த மாநகராட்சி அதை கொண்டு வந்திருக்கின்றது. அவனுடைய அதில் கையூட்டல் பெற்றிருக்கிறார் என்று நம்பகமான தகவல் வருகின்றது. ஆகையால் அந்த இடத்தை நிறுத்திவிட்டு மக்கள் பயன்பாடுக்கூடிய இடங்களான புதிய இடத்தை தேர்வு செய்து புதிய பேருந்து நிலையத்தை திண்டுக்கல் மாநகராட்சி கொண்டு வர வேண்டும்.